பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் என்ன செய்யலாம் என்று நோக்கமாயிருந்தார்கள்? பதில்: இயேசுவின் பேரில் குற்றச்சாட்டலாம் என்று. கேள்வி 2. எதின் நிமித்தம் இயேசு விசனப்பட்டு கோபமடைந்தார்? பதில்: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். கேள்வி 3. பரிசேயர் இயேசுவை கொலை செய்யும்படி யாரோடே ஆலோசனை பண்ணினார்கள்? பதில்: ஏரோதியரோடே. கேள்வி 4. நோயாளிகள் எல்லாரும் எதற்காக இயேசுவினிடத்தில் நெருங்கி வந்தார்கள்? பதில்: இயேசுவை தொட வேண்டுமென்று. கேள்வி 5. இயேசு எதை ஆயத்தம் பண்ண வேண்டுமென்று சீஷர்களுக்கு சொன்னார்? பதில்: ஒரு படவை. கேள்வி 6. அசுத்த ஆவிகள் என்னவென்று சத்தமிட்டன? பதில்: நீர் தேவனுடைய குமாரன் என்று. கேள்வி 7. சீமோன் மறுபெயர் என்ன? பதில்: பேதுரு. கேள்வி 8. இடி முழக்க மக்கள் என்று யாருக்கு பெயரிட்டார்? பதில்: யாக்கோபு, யோவான். கேள்வி 9. பொவனெர்கேஸ் என்றால் அர்த்தம் என்ன? பதில்: இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம். கேள்வி 10. அல்பேயுவின் குமாரன் யார்? பதில்: யாக்கோபு. கேள்வி 11. இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் யார்? பதில்: யூதாஸ்காரியோத்து. கேள்வி 12. இயேசுவை மதிமயங்கியிருக்கிறார் என்று சொன்னது யார்? பதில்: அவருடைய இனத்தார். கேள்வி 13. பிசாசுகளின் தலைவன் யார்? பதில்: பெயல்செபூல். கேள்வி 14. யாருக்கு விரோதமாக தூஷணம் சொன்னால் மன்னிக்கப்பட மாட்டாது என்றார்? பதில்: பரிசுத்த ஆவிக்கு. கேள்வி 15. எதை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார்? பதில்: தேவனுடைய சித்தத்தின்படி. God bless you.